நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நாசாபுரத்தில் பார்கவி லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற நரசிம்மர் கோயில்களில் இதுவும் ஒன்று. 1600 ஆண்டு பழமையானது. கோயிலில் அர்ச்சகர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் ஆராதனை செய்து ஆபரணங்களால் அலங்கரித்து வழிபடுவர். அடுத்த சனிக்கிழமை வரை அலங்காரம் அப்படியே இருக்குமா? கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று மண்டபம் இருக்குது. மண்டபம் கீழே வந்து சாமி வந்து சுயம்பா வந்து நின்றுருக்காரு. அந்த வீர செல்லுருக்காரங்க வந்து அப்படியே வந்து பாதம்லாம் வந்து அந்த சிலையை அப்படியே இருக்குது. அது வந்து காட்சியாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இது வந்து ரொம்ப சந்தோஷமான இடம். வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யாராவது பக்திகள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். வேண்டுகோளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்லபடியாக நடக்கும். அடர்ந்த காட்டு பகுதியில் இந்த கோயில் இருப்பதால் ஆள் நடமாட்டம் குறைவு. இதை அறிந்த திருடன் நகைகளை திருட முடிவு செய்தான். அப்போது நரசிம்மர் அங்கிருந்த வன்னி மரத்தை வேருடன் எடுத்து சுழற்றி அந்த திருடனை கொன்றார். அப்போதிலிருந்து இப்போது வரை அங்கு திருட்டு முயற்சி நடக்கவில்லை என கூறுகின்றனர். இந்த கோயிலில் இன்னொரு அம்சம் நரசிம்மரின் பாதத்துக்கு நடக்கும் வழிபாடு. ரொம்ப பழைய கோயிலுங்க, சுயம்பு. அதுக்கப்புறம் அந்த ஆறு இருக்குது. இந்த சுவாமி கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பாகிரத்தியான ஆறு இருக்குது. இந்த ஆறில் பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். வந்து இந்த ரொம்ப சுத்தமாக இருக்கும். இது வந்து பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயங்களாங்க தான் அந்த தண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப இதாக இருக்காரு, மகிழ்ச்சியாக இருக்காருங்க. மூலவர் நரசிம்மர் தாய் மகாலட்சுமியை தரிசனம் செய்ய தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர். மாதாந்திர சுவாதி நட்சத்திரம், பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதசி, நரசிம்ம ஜெயந்தி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும்.